ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட் ரிலேட்டடாவும் அண்ட் வந்து வித்ட்ரா ரிலேட்டடாவும் நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வித்ட்ரால் சம்மந்தமா, ரீஃபண்ட் சம்மந்தமா இருக்கிற எல்லா கேள்விகளுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய கேள்விகளுக்கான ஆன்சர் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதேபோல பை மோட்ல பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இத பத்தியுமே ஒரு வீடியோ கிளிப்போட நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். என்னுடைய சஜஷனுமே நான் சொல்லியிருக்கேன். என்னோட ஒப்பீனியனுமே. வீடியோ கடைசில அத சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நம்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்னா, ரீஃபண்ட் பத்தி பார்க்க போறோம். அதேமாரி வித்ட்ரால் சம்மந்தமா என்ன அப்டேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணா அப்டின்னா இந்த மாரி தான் ஷோ ஆகும். யாருக்கெல்லாம் இந்த மாரி ஷோ ஆகும் அப்டின்னா, ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கும், அதேபோல இப்ப ரீஃபண்ட் குடுத்திருப்பீங்க இல்லையா? இப்ப லாஸ்ட்டா கடைசியா ஒரு டைம் ஒரு வாய்ப்பு குடுத்தாங்கல்ல, 24 ஹவர்ஸ் டைம் குடுத்து, யாரெல்லாம் எஸ்பிஐ வேணாமோ, அப்போ வந்து ரீஃபண்ட் செலக்ட் பண்றேங்கன்னு சொல்ட்டு, அவங்களுக்கும் நெக்ஸ்ட் ரீஃபண்ட் டீம் போன டைம் லாஸ்ட் ஒரு டைம் செலக்ட் பண்ணாங்கல்ல ரீஃபண்ட் டீமு, சேல்ஸ் டீமு, ப்ரொமோஷன் டீம் அப்படி இருந்துச்சு இல்லையா? அதில ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்களுக்கும், உங்களுக்கு இந்த மாரி தாங்க ஷோ ஆகும். ஓகேவா? அப்ப நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த எஸ்பிஐ கேர் இத வந்து பார்க்காம, கீழ வரீங்க. கீழ வந்துட்டா பிறகு இங்க பாருங்க, உங்க ஸ்டாஃப் ஐடி குடுத்திருப்பாங்க. உங்க ஸ்டாஃப் ஐடி, மேல உங்க பேரு, உங்க மெயில்லாம் குடுத்திருப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கேட்டகரி குடுத்திருக்காங்க. இந்த கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, அதர்ஸோ இல்ல டாஸ்க்கோ குடுத்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்றீங்க. அதாவது எனக்கு இன்னும் ரீஃபண்ட் வரல, எனக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் வரல, எனக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுங்க. இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல ஃபில் பண்றீங்க. அதேபோல இது என்ன ப்ரோ இது ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. இது என்னன்னா அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. எஸ்பிஐ கேர் இருக்கு இல்லையா? இந்த எஸ்பிஐ கேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வியோ, வேற ஏதாச்சும் கொஸ்டினோ அதாவது ஏதாச்சும் இருந்தா இதில கேட்கக்கூடாது. ஏதாச்சும் இஷ்யூ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா மட்டும் தான், இதில வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. டாஸ்க் சம்மந்தமா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல அதர்ஸ் வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைய பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டு சப்மிட் குடுக்கணும். இத நீங்க பண்ணீங்கன்னா, எஸ்பிஓ அட்மின் டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு உங்களுக்கு எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ரீஃபண்ட் டீம்ல இருக்கிறவங்க, இது யாருமே எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஏன்னா நெறைய பேர் கேட்கற கேள்வி நெறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததுமே இதுதான். இது ஏன் இப்படி காமிக்குது ப்ரோ? இத நான் பண்ணணுமா? ஃபில் பண்ணா தான் எனக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் வரும். ஓகேங்களா? அது எப்படி வரும்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நான் காட்டுறேன் பாருங்க இப்ப. இப்ப இதில பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஸ்கிரீன்ஷாட்ல என்ன காமிச்சது? இப்ப நான் இது பண்ணியிருந்தேன் இல்லையா? அதில வந்து எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் மட்டும் தானே காமிச்சது. இப்ப இதில பாருங்க, உங்களுக்கு டவுன்லோட் அக்ரீமென்ட், அப்லோட் யுவர் அக்ரீமென்ட் ப்ரூஃப்ன்னு இருக்கு இல்லையா? உங்களுக்கு இதே போல ஓகேங்களா? டவுன்லோட் அக்ரீமென்ட், அப்லோட் யுவர் அக்ரீமென்ட். இது மாரி இதே போல உங்களுக்கு ஷோ ஆகும். எப்போ ஷோ ஆகும் அப்டின்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து கண்டிப்பா ஆகுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இடத்துலயே உங்களுக்கு ஷோ ஆகும். எஸ்பிஐ கேர் மேலேயே பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அக்ரீமென்ட், அதுபோல அப்லோட் யுவர் அக்ரீமென்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஷோ ஆகும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாரி காமிச்சுச்சு அப்டின்னா, டவுன்லோட் அக்ரீமென்ட் காமிச்சுது அப்டின்னா, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒண்ணு டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த அக்ரீமென்ட்ட. அத டவுன்லோட் பண்ணிட்டு, அப்படியே பிரிண்ட் அவுட் கடைக்கு எடுத்துட்டு போங்க. ஜெராக்ஸ் கடைக்கோ, இல்ல நெட் சென்டருக்கோ எடுத்துட்டு போயிட்டு, அத பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. 2 பேஜ் வரும். ஓகேவா? 2 பேஜ் வரும். 2 இதுவுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, அதில என்ன பண்ணா ஃபில் பண்ணுங்க. உங்க நேம் கேட்டிருப்பாங்க, உங்க ஸ்டாஃப் ஐடி கேட்டிருப்பாங்க, உங்க அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, உங்க பின்கோட் கேட்டிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்ட அப்புறம் ரெஃப் ஐடின்னு ஒண்ணு இருப்பாங்க. ஓகேவா? அந்த ரெஃப் ஐடில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஐடிய ஃபில் பண்ணிட்டு, அடுத்து உங்க பான் கார்டு கேட்டிருப்பாங்க. உங்க பான் கார்டு என்ன குடுத்திருந்தீங்க? உங்க பான் கார்டு ஃபில் பண்றீங்க. அத ஃபில் பண்ணிட்டு அப்புறமா அடுத்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சைன், திரும்பி டேட், திரும்பி அட்ரஸ், திரும்பி பான் கார்டு நம்பர் இதெல்லாம் போட சொல்லுவாங்க. இது எப்படி ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு. அத பார்த்து கூட நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? அது லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எப்படி ஃபார்ம் ஃபில் செய்வது? ரீஃபண்ட் ஃபார்ம் எப்படி ஃபில் செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டுருக்கோம். நீங்க YouTubeலயே போயிட்டு ரீஃபண்ட் ஃபார்ம் அன்அஃபிஷியல் இதில நீங்க போட்டீங்கன்னாவே ஒரு வீடியோ ஒண்ணு வரும். எப்படி ஃபில் பண்றதுன்னு. அத பார்த்த உடனே நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. நான் பேசிக்கா நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, அத நீங்க ஃபோட்டோவோ இல்ல ஸ்கேனோ ஸ்கேன்னா என்னன்னு கேட்காதீங்க. ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்ல. தெளிவா ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது 2த்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துருங்க. 2த்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, 2 ஃபோட்டோவையும் ஒரே பிடிஎஃப்பா மெர்ஜ் பண்ணணும். அதாவது மேல ஒரு இது, கீழ ஒரு இது அப்படி கூட பண்ணலாம். இல்ல ஒரே ஃபோட்டோல இந்த லெஃப்ட் சைடு ஒண்ணு, ரைட் சைடு ஒண்ணு. இந்த மாரி கூட நீங்க பண்ணலாம். ஆக மொத்தத்தில ஒரே பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல ஒரே பிடிஎஃப் ஒரே ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரீமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நீங்க சைன் பண்ணதும், நீங்க இது பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணது அக்ரீமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் இருக்குமா? அது 2 பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே பிடிஎஃப்லயோ இல்ல ஒரே ஃபோட்டோல இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அது எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு தெரியல. அதுக்குமே நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரே பிடிஎஃப்பா கன்வெர்ட் செய்யுது. அந்த வீடியோ லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுவுமே செக் பண்ணி பாருங்க. எ எப்படி ப்ரோ நான் பார்க்குறது அப்படின்னா, அதே போல நீங்க YouTubeல போயிட்டு ரீஃபண்ட் ஃபார்ம் அன்அஃபிஷியல் நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது, அதேபோல எப்படி 2 இமேஜ் ஒண்ணு சேர்க்கறது, எப்படி அப்லோட் பண்றது, எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா?
ரீஃபண்ட் ஃபார்ம் அன்அஃபிஷியல் போட்டால் மட்டுமே போதும் யூடியூப்பில் போயிட்டு ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணிட்டீங்க பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஐடிக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே பார்த்து அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஃபைல்னு ஒன்று காமிக்கும். அந்த சூஸ் ஃபைல் நீங்கள் கொடுத்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க அந்த பிடிஎஃபை ஃபோட்டோவை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வித்தின் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்டு வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்துருங்க ஓகேங்களா. அவ்வளோதாங்க விஷயமே. இப்படி தான் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது. ஸோ அப்போ இப்படி ஷோ ஆகிறவங்க வெயிட் பண்ணுங்கள். எஸ்பிஐ கேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது, வேறு எதுவுமே எனக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். 1 or 2 டேஸில் உங்களுக்கு அந்த ஃபார்ம் டெவலப் பண்ணுற ஆப்ஷனும் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருங்க. அவ்வளோதாங்க விஷயமே ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்போ எனக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா எப்படி ப்ரோ நான் கண்டுபிடிக்கிறது ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தானே. ஸோ அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுற பாருங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்களேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், எஸ்பிஐ கேர் எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் பார்த்தோமா. இது வந்து ரீஃபண்ட் ஃபார்ம் அக்ரிமெண்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி இருக்கும், 2 மட்டும் தான் காமிக்கும். அடுத்ததாக உங்களுக்கு எது வரும் அப்படின்னா டவுன்லோட் அக்ரிமெண்ட் காமிக்கும், அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃபில் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டோம் கரெக்டு தானே. அதை டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணோம், அதை பிரிண்ட் அவுட் எடுத்தோம், எல்லாமே ஃபில் பண்ணோம், ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணோம். அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடும் பண்ணிட்டோம். அப்லோடு பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஷோ ஆகணும், இங்கே பாருங்கள் அப்லோடு யுவர் பேமெண்ட் ப்ரூஃபு இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டாவே உங்களுடைய பேமெண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னு அர்த்தங்க ஓகேங்களா. அவ்வளோதாங்க விஷயமே. ஸோ அப்போ உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தாவே எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. டாக்குமெண்ட் வந்திருக்கா இல்லையா, அப்லோட் பண்ணுறோமா இல்லையா, பேமெண்ட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா, இது எல்லாமே உங்கள் இதில் ஐடியிலே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தாங்க விஷயமே ஓகேங்களா. அப்போ ரீஃபண்ட் சம்மந்தமாக இதுக்கு மேலே எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே இதிலே நான் டவுட்டு நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு எந்த டவுட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் ஷீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ ரீஃபண்ட் சம்மந்தமாக இதுதான் விஷயம். இப்போதைக்கு ரீஃபண்ட் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ 1 or 2 டேஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு இல்லை சொல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10,000 பேர் 10,000 பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ம் வந்துடும். ஃபார்ம் வர வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஃபார்ம் வந்துட்ட அப்புறம் இது நான் சொன்னது எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிளாக் மெம்பர்ஸ்க்கு எப்போ ஓப்பன் ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க கண்டிப்பாக. ஏன்னா இது எல்லாருமே சரி பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் அடுத்து பிளாக் மெம்பர்ஸுக்கு இதே போல் உங்களுக்கு எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்டு, அப்புறமா திரும்பியும் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க, அப்புறமா தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இது சம்மந்தமாக வேறு டவுட் இருந்தால் கூட நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் விஷயம் விட்ரால் ஒரு நண்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நான் சொல்லணும் தான் இந்த சொல்கிறேன் நான். ஒரு நாளைக்கு 3000 பேர் போடுறேன்னு சொல்கிறாங்க ப்ரோ ஓகேவா. ஸோ அந்த நண்பர் நான் தப்பாக சொல்ல, நண்பர் கேள்வி கேட்டிருந்தா ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அந்த கேள்வி கேட்டது நிறைய பேருக்கு இந்த கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கும், அதனால சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3000 பேர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க, 3000 பேருக்கு போடுறாங்க. இது கிட்ட பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 80-90 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் 80 அதாவது 80 நாள் இன்ட்டு 3000 பேர் போட்டாலே நீங்கள் 2 லட்சத்துக்கு மேலே போகுது. ஆனால் இப்போ வரைக்குமே 50,000 ப்ரூஃபு கூட வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் கூட போட்ட மாதிரி இன்னும் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணால் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 80 நாளுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடலை. பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் தான் போடுறாங்க. ஸோ அதே போல் 1 or 2 டேஸில் கூட விட்டு கூட போடுறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா அமௌண்ட்டுடைய வேல்யூ. இப்போ 3000 பேருக்கு போடுறாங்கன்னா 3000 பேர் போட மாட்டாங்க. அமௌண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது அமௌண்டைய வால்யூம் பொறுத்து தான் போடுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம போடணும், இவ்வளோ லேக்ஸ் தான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா எஸ்பிஐயில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒரு 10 பேர் 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வாங்குறாங்க அப்படின்னா ஒரு எத்தனை பேருக்கு போட முடியும் நீ பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். கரெக்டு தானே அது. ஸோ அதனால தான் அமௌண்ட்டு வால்யூம் பார்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. 3000 பேருக்கு போடுறாங்கன்னா கண்டிப்பாக டெய்லியுமே 3000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடலை. ஸோ அது ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அடை. ஸோ விட்ராலை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டுடைய வால்யூம் பொறுத்தும் போடுறாங்க, மெம்பர்ஸை பொறுத்தும் போடுறாங்க. இப்போ வந்து கடைசியாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக போடலாம். ஆனால் ஓல்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் விட்ரால் அதிகமாக வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3000 பேர் போட முடியாது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வேல்யூ வருதோ அதை பொறுத்து போடுறாங்க. அதுபோல் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு போடுவாங்க, ஒரு 2 நாள் விட்டுருவாங்க, 3 நாள் மட்டும் தான் போடுவாங்க. பேங்க்கில் வந்து லீவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்குள்ள கண்டிப்பாக எல்லாருமே கலந்து போடுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விட்ரால் கொடுத்தவங்களுக்கும் போடுறாங்க, ரீஃபண்டு கொடுத்தவங்களுக்கும் போடுறாங்க, அதே போல் வந்து இது பண்ணவங்களும் போடுறாங்க. எல்லாமே கலந்து போகிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு ஓகேங்களா. ரீஃபண்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, விட்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா. ஓகே, அப்போ அந்த நண்பருக்கு நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் சம்மந்தமாக எப்போ ப்ரோ அமௌண்ட் கிளியர் ஆகும், டிசம்பர் 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே கிளியர் ஆகாமல் கேட்டிங்கன்னா
கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் டேட் வந்து இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5, 16 நாள் இருக்கு. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 90% வாய்ப்புகள் 90% வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும். மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ள முடியறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. வித்ட்ரால் ஓகேங்களா? ஸோ வித்ட்ரால் பொறுத்தவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆனா நெறைய நண்பர் சொல்றீங்க, "ப்ரோ அமௌண்ட் வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்ப ப்ரோ வரும்ன்னு?" சொல்லிட்டு இருக்கீங்க. மத்த கம்பெனிக்கும் இந்த கம்பெனியும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ ஜென்யூனா நம்ம வந்து இருக்கணுமோ, அந்த அளவுக்கு ஜென்யூனா பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. எந்த கம்பெனியுமே இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தது கிடையாது. ஓகேங்களா? இவ்வளோ சேலரி அள்ளி அள்ளி குடுத்தது கிடையாது. குடுத்தாலுமே ஒரு சில நாட்கள் மட்டும் தான் இருக்கும். பல நாட்கள் காணாம போயிடும். ஆனா எஸ்பிஐ பொறுத்தவரை மட்டும் தான் ரீஃபண்டும் குடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா அமௌண்ட் வந்துரும் நம்பிக்கை இருக்கு. ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம். இப்போ வந்து எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, பை மோட்ல ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அத பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இத நான் ஷார்ட்டா சொல்லிர்றேன். ரீஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கவங்களே உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்குது. எஸ்பிஐ கேர், எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் காமிக்குதுன்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுன மாரி உங்களுக்கு அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் காமிக்கும். அப்ப நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேபோல பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் கிட் 1, 2 ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்பிஐல இருக்கிற ஒரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்குமே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அத பத்தி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா போடலாம். இப்போதைக்கு பொருள பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே நீங்க ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டுமே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்க ப்ராடக்ட் சீக்கிரமா வந்துரும். உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஃபீட்பேக்க கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. நம்மளுமே நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ்.